குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் 2017க்கான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக 28 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கம்ப்ளீட் இன்டர்வல் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 29th கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா? 29th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிடிஇ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு செகண்ட் ஆர்டர் பிடிஇ கொடுத்துருக்காங்க. 29 ஆக்சுவலாக 29 பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். செகண்ட் ஆர்டர் பிடிஇ பண்ணோமா பண்ணல நினைக்கிறேன். சரி பார்ப்போம். 29 வந்து பண்ணோமா இல்லையா? செகண்ட் ஆர்டர் பிடிஇ ஆமாம், இது பண்ணியாச்சு. சரிங்களா? b² - 4ac போட்டு நெகட்டிவ் வந்துச்சு, அதனால் எலிப்டிக்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 30 தான் பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 30 ஆக்சுவலாக இதில் நம்ம வீடியோஸில் நிறைய வீடியோஸில் ஃபுல்லாக போட்டிருப்போம். அதாவது டிஎன் செட் இந்த இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் போட்டாச்சு. அதனால் அதை தயவுசெய்து கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பிடியில் அழகாக ஒரு 7-8 கொஸ்டின் கேட்பாங்க. 7-8 கொஸ்டின் நடிச்சிடலாம். சார் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன், லாப்லஸ் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் பிடிஇ, அதுலேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறையா போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த எக்ஸில் இன்வால்வ் ஆகிறதுலாம் எக்ஸை பொறுத்து நம்ம எப்படி பண்ணுறோன்ட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறையா சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் தயவுசெய்து வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் செகண்ட் ஆர்டர் பிடி இன் 3 வேரியபிள்ஸ் நம்ம போட்டிருக்கோம். XY Z 3லையும் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டாச்சு. அப்புறம் இந்த கேரக்டரிஸ் கர்வ்ஸும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு பிடியை பொறுத்தளவு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அந்த ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டரிஸ் கர்வ்ஸ் வந்து பேராபோலாவுக்கு வந்து ரியல் இருக்கும், ஒன்றே ஒன்று இருக்கும், ரியல் கேரக்டரிஸ் கர்வ்ஸ் இருக்கும். எலிப்ஸுக்கு நோ ரியல் கேரக்டரிஸ் கர்வ், ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் கேரக்டரிஸ் கர்வ்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறையா வீடியோஸில் போட்டாச்சு. முக்கியமானது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து முக்கியமானது. கேரக்டரிஸ்டிக் கர்வ் அப்புறம் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். சரிங்களா? இதில் சங்கர்ராவ் சார் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம நிறையா சால்வ் பண்ணியிருப்போம். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நிறையா சம்மு போட்டாச்சு. சரிங்களா? அப்புறம் கனோனிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அவ்வளோ பார்த்தாச்சு. சரிங்களா? அப்புறம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்போம்னா, ஸ்டார்டிங்கில் இது பார்த்துருப்போம், லெக்ராஞ்சியன் லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் பிடியை சால்வ் பண்ணியிருப்போம். அப்புறம் அதை சால்வ் பண்ணிவிட்டு அப்போ இந்த டைப்ஸ் பார்த்துருப்போம். டைப்ஸ் 1, டைப்ஸ் 2, டைப் 3, இந்த கிளாரட்ஸ் ஃபார்ம் இதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டைப் 1, டைப் 2, டைப் 4 டைப்பு நம்ம அதில் போட்டிருப்போம். சரிங்களா? அதனால் பிடி வந்து நீங்கள் ஓரளவு வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்னா இது கொடுத்துருக்காங்க. 30th கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக இது ஹைப்பர்பாலிக்காக இருக்குது. இது வந்து ஹைப்பர்பாலிக்காக இருக்குது இந்த என்டையர் XY பிளேன். சரிங்களா? எக்ஸப்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ b² - 4ac கண்டுபிடிச்சிக்குவோம். b² - 4ac என்ன வரும்? பிங்கிறது இங்கே இதுதானே பி, அதாவது ஏங்கிறது uxxோட கோஎஃபிஷியன்ட்டு x² y - 1, பிங்கிறது uxyயோட கோஎஃபிஷியன்ட்டு -x y² - 1, சிங்கிறது uzyயோட கோஎஃபிஷியன்ட்டு, ஸோ y² - 1. கரெக்டுங்களா? ஸோ ஏபிசி எடுத்து எழுதியாச்சு. x² y - 1 -x. ஓகே. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கொஸ்டின் என்னென்னா, இது வந்து ஹைப்பர்பாலிக்காக இருக்குது, என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அதர் தென் சம் பாயிண்ட்ஸ், அதுதான் இங்கே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பாயிண்ட்லாம் என்னது ஹைப்பர்பாலிக்காக இருக்காது, அதர் தென் என்டையர் பிளேன். சரிங்களா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ b² - 4ac கண்டுபிடிக்கலாமா? ஸோ கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஹைப்பர்பாலிக். இப்போ b² - 4ac என்ன வரும்? அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுவோம். x² y² - 1 ஹோல் ஸ்கொயர் -4ac, இது ரெண்டே அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 4x² y y - 1
y square minus 1 greater than 0 வந்துருச்சு சரிங்களா. ரைட், இப்போது இதில் காமன் எடுத்துடலாமா? ஸோ y square minus 1 காமன் எடுத்துடலாம், எக்ஸ் ஸ்கொயரையும் காமன் எடுத்துடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம், இந்த ஹோல் ஸ்கொயரில் இப்போது ரிமைனிங் ஒரு டேர்ம் இருக்கும் சரிங்களா. இப்போ இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தாச்சு -4y, இதில் இதை எடுத்தாச்சு, மறுபடியும் y minus 1 இருக்கா, இஸ் greater than 0, மறுபடியும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? again we factorize this term, y square இதை கூட இப்படி வச்சுக்கோம், y minus 1 y plus 1, இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடுவோம், y minus 1 y plus 1 பண்ணிக்கலாமா? -4 times y minus 1 greater than 0, therefore x square y minus 1 y plus 1. ரைட்டுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம y minus 1 காமன் எடுத்துடுறோம், எடுத்தான வரும் y plus 1 minus 4y வருமா, greater than 0, x square இதை y minus 1 the whole square y plus 1 எழுதிக்கிறேன், இதை நான் சிம்பிளை பண்ணி 1 minus 3y எழுதிக்கிறேன் சரிங்களா. இதுதான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஹைபர்பாலிக்காக இருக்குது சரிங்களா. என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அதர் எக்ஸப்ட் சம் பாயிண்ட்ஸ் சரிங்களா. அந்த எக்ஸப்ட் சம் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் என்னது y is equal to 0. ஒய்க்கு 0 கொடுக்கும்போது இது வந்து ஹைபர்பாலிக்காக இருக்கக்கூடாது சரிங்களா. ஒய்க்கு 0 கொடுக்கும்போது பாருங்கள், ஒய்க்கு 0 கொடுக்கும்போது இங்கே பிரச்சனை இல்லை, பாசிட்டிவாக மாட்டேன், ஒய்க்கு 0 கொடுக்கும்போது இது பாசிட்டிவாக இருக்குது, அப்போ எகெயினிய ஹைபர்பாலிக்காக இருக்குது சரிங்களா. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்களா, ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் 0. இப்போ எக்ஸுக்கு 0 கூட அலாட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இது வந்து 0 greater than 0ன்னு வரும், அப்போ இது வந்து ஃபால்ஸ். அப்போது இது வந்து என்னது, இந்த இதில் இந்த பாயிண்ட்லாம் என்னது, அது வந்து ஹைபர்பாலிக்காக இருக்காது. அப்போ ஆப்ஷன் வந்து ஒய் ஆக்சிஸுங்கிறது கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஒய் ஆக்சிஸுங்கிறது கரெக்டு. வேறு எதுவும் ஆப்ஷன் கரெக்டானு செக் பண்ணலாமா? ரைட். அடுத்து என்ன கொடுத்துட்டோம், ஏ லைன் parallel to y axis, a line parallel to y axis. அப்போது y axis 2ன்னு வந்துருச்சா, x axis y axis, இந்த y axisக்கு இந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணல சரிங்களா. இப்போ இது தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ லைன் parallel to y axis. ஏன் லைன் ஒரு லைன் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த y axisஸே எடுத்துக்கலாம் தானே சரிங்களா. அந்த y axis நம்ம எடுத்துக்கலாம் தானே, ஏ லைன் தானே கொடுத்துருக்கோம், எனி லைன் கொடுக்கலையே, ஏ லைன் parallel to y axis, அப்போது இந்த லைனே எடுத்துக்கலாமே சரி. ஓகே, ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் ஒய் ஆக்சிஸ் ரைட்டுங்களா. ஸோ இது வரும் ஏ லைன் parallel to ஒய் ஆக்சிஸ், இந்த ஒய்க்கு பேரலாக இந்த லைனே நம்ம எடுத்துக்கலாம், ஒரு லைன் தானே சொல்லியிருக்காங்க, எனி லைன் கொடுக்கல, அப்போ இதுவும் ஆப்ஷனாக வர வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா. ஏ லைன் parallel to x axis, a line parallel to x axis சரிங்களா, அதுக்கும் வர வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா சப்போஸ் நான் ஒய்க்கு வந்து இதை நான் y equal to -1ங்கிற y equal to 1ங்கிற ஒரு லைன் போடுறேன், y equal to 1 போடும்போது இது 0 வந்துடும், அப்போது அதுவும் வந்துருச்சு. அதேமாதிரி y equal to -1 போடும்போது என்ன ஆயிடுதுன்னா இது 0ன்னு வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த கேஸ்லேயும் வந்துடுது. அப்புறம் y equal to 1/3 போடுறேன், அந்த கேஸ்லேயும் எனக்கு வந்துடுது. அப்போது ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் என்னவா இருக்காதுன்னா இது வந்து ஹைபர்பாலிக்காக இருக்காது. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும், ஏ லைன் parallel to எக்ஸ் ஆக்சிஸ், இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ மூணுமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது, ஏ லைன் parallel to, மூணு ஆப்ஷனுமே எனக்கு கரெக்டாக இருக்குது சரிங்களா. ஸோ புக் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். நியூட்டன் கோட்ஸ் குவாட்ரேச்சர் ஃபார்முலாவில் f of x is interpolated at equally spaced nodes by a polynomial of degree 1. டிகிரி 1னா it represents வாட்னு கேட்டிருப்பாங்க. ஸோ டிகிரி 1னா ட்ரெபிசைடர், ஆக்சுவலாக நியூட்டன் குவாட்ஸ் ஃபார்முலா போட்டிருப்போம், நியூட்டன் கோட்ஸ் குவாட்ரேச்சர் ஃபார்முலா போட்டிருப்போம். அதில் எண்ணுக்கு 1 கொடுக்கும்போது we get a ட்ரெபிசைடர் ரூல்,
Nக்கு 2 கொடுக்கும்போது we get a Simpson's 1/3 rule. We put n equal 3, we get a Simpson 3/8 rule கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுவுமே நம்ம போட்டாச்சு. சரிங்களா? இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இதுவுமே நம்ம போட்டாச்சு யூஸ்ஃபுல்லாக. ஸோ பாருங்கள், இந்த கொடுத்துருப்போம். நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் டாபிக் போட்டிருப்போம். நியூட்டன் குவாட்ஸ் குவாட்ரேச்சர் ஃபார்முலா எழுதியாச்சு. போட்டு n equal 1 போடும்போது we get a இந்த நியூட்டன் குவாட்ரேச்சர் ஃபார்முலா வந்து ட்ரெபிசைடல் ரூலாக மாறிடும். க்கு 2 போடும்போது இது சிம்சன்ஸ் 1/3 ரூலாக மாறிடும். க்கு 3 போடும்போது இது வந்து சிம்சன்ஸ் 3/8 ரூலாக மாறிடும். இது நோட்ஸ் கொடுத்தாச்சு. சரிங்களா? அப்புறம் ஒரு பெரிய டேட்டா மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து கண்டிஷன்ஸ் இது நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து இங்கே ட்ரெபிசைடல் ரூலில் வந்து எனி நம்பர், எனி நேச்சுரல் நம்பர், இங்கே வந்து ஈவன் மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் ஆஃப் a, b வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கணும். இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கணும். சிம்சன் 3/8 ரூலில். அப்புறம் ஃபார்முலா எழுதியிருப்போம். அப்புறம் எரர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கொடுத்துருப்போம். சரிங்களா? எரர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கொடுத்துருப்போம். சரிங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆர்டர் ஆஃப் எரரோட ஆர்டர் கேட்டிருப்பாங்க. எரரோட ஆர்டர் வந்து எதுக்கு ட்ரெபிசைடலுக்கு ஆர்டர் ஆஃப் கட்ச் ஸ்கொயர் வரும். ஆர்டர் 2 வரும். இங்கே கட்ச் பவர் 4 வரும். இங்கேயும் கட்ச் பவர் 4 வரும். அப்புறம் ஒரு முக்கியமான ரிசல்ட் வந்து இந்த இடத்துல f(x) அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இன்டகிரேட் பண்ணுறோமா, f(x) இந்த இடத்துல எந்த பாலினாமியலை ப்ளேஸ் பண்ணும்போது இதுக்கு எக்ஸாக்ட் வேல்யூஸ் கிடைக்குன்னு பார்க்குறோம். சரிங்களா? அப்போது ட்ரெபிசைடல் ரூலை பொறுத்தளவு டிகிரி வந்து லெஸ் than or equal to 1. அப்போ லீனியர் பாலினாமியல் கொடுத்தாலும் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் கொடுத்தாலும் இங்கே எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் சிம்சன்ஸ் 1/3 ரூலில் டிகிரி வந்து லெஸ் than or equal to வந்து என்னது அங்கே கரெக்டாக கிடைக்கும். டிகிரி 2 ஆர் 1 ஆர் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ரைட்டுங்களா? ஸோ சிம்சன் 3/8 டிகிரி வந்து லெஸ் than or equal to 3. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பாலினாமியல் டிகிரி 1 கொடுத்துறாங்க. 1 எதுக்கு வரும், ட்ரெபிசைடல் ரூலுக்கு வரும். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பை நியூட்டன்ஸ் மெத்தட், இதுவுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இதுவுமே நம்ம அப்படியே இந்த சம்மி கூட ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட். ஸோ இதுலேயுமே நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இதில் வந்து சம் ஒர்க் அவுட் பண்ணிருப்போம் பாருங்கள். இதே சம் தான், இந்த இருக்கு பாருங்கள், அந்த சம் தான். நியூட்டன்ஸ் மெத்தட் படி நியூட்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம இந்த பாலினாமியல் யூஸ் பண்ணுறோம். அட்டு அந்த xn வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ xn + 1 என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்முலா என்ன வரும், xn + 1 இது ஃபார்முலா. சரிங்களா? இதில் என்ன பண்ணுறேன்னா அப்படியே f(x) இது f' நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ அட்டு என்னது xn வந்து 1ல் கேட்டிருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல 1 கொடுத்துடலாமா? அப்போ f(1)ன்னு இடத்துல 1 கொடுக்கும்போது 3 கிடச்சிரும். சரிங்களா? f' இந்த இடத்துல 1 கொடுக்கும்போது 2 கிடச்சிரும். அப்போது 1 - 3/2 வந்து -1/2ன்னு ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? அந்த இதெல்லாம் போட்டிருப்போம் நிறையா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் இது வந்து கொஸ்டின் டவுட்லேயே இருக்குது, இதை விட்டுருங்க. சரிங்களா? அது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் இது என்னென்னா ஆய்லர்ஸ் ஃபார்முலா. ஆக்சுவலாக இது வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே இதில் வந்து கொஸ்டின் வந்து இந்த ஆய்லர்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இது எப்பயுமே 0வாக தானே ஆகும். இது எப்பயுமே 0வாக தானே ஆகும்போது இது வந்து எவாலுவேட்டட் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன வரும், எக்ஸு. ஆக்சுவலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு ஒய் மட்டும் கொடுத்துருக்காங்களா, அப்படிலாம் வராது. சரிங்களா? ஆக்சுவலாக அது என்ன ரிசல்ட்டுனா, ஒன் செகண்ட். ஆக்சுவலாக இதெல்லாம் வீடியோஸில் போட்டிருப்போம். அந்த ஆய்லர்ஸ்
லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்னு போட்டிருப்போம். ஸோ இது படிச்சுக்கும் முக்கியமானது. ஆக்சுவலாக இதுதான் மெயினான ஃபார்முலா FY, அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் F வித் ரெஸ்பெக்ட் டு Y. சரிங்களா? d/dx இதுதான் மெயின் ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் மெயின் ஃபார்முலா. இதை வந்து என்ன இதை எப்படி எழுதிக்கலாம்? சரிங்களா? இதை எப்படி எழுதிக்குவாங்கன்னா இதை இந்த மாதிரி எழுதிக்குவாங்க d/dx. இது அனதர் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம். தேர்டு ஃபார்ம் வந்து இப்படி இருக்கும் FY. இதெல்லாம் செகண்ட் டெரிவேட்டிவ். சரிங்களா? இது தேர்டு ஃபார்ம். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீமல்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன சொல்ல இந்த இடத்துல கொடுத்துருப்போம், இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு ஒய் ஒய் டேஷ் 3 வேரியபிள் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டைப் இப்போ 3லேயே இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து சம் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒயில் மட்டும்தான் இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஒயில் மட்டும்தான் இருக்குது. அதாவது எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒய் டேஷ். சரிங்களா? எக்ஸ் இஸ் இண்டிபெண்ட், எக்ஸ் ஒய் மட்டும் இருக்குது, ஒய் டேஷ் இல்லை. அப்போ எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒய் டேஷ். அப்போ என்ன அர்த்தம்? பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து அதை பொறுத்து பண்ணும்போது 0 ஆயிரும். சரிங்களா? டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் வந்து 0ன்னு வந்துடும். சரிங்களா? டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் வந்து 0ன்னு வந்துடும். இதை நம்ம அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். இதில் 1ல் அப்ளை பண்ணுவோமா? 1ல் அப்ளை பண்ணுங்கள். டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல 0 ஆயிருமா? இந்த இடத்துல 0 ஆயிரும். இது 0 ஆயிரும். இப்போ இந்த இது இந்த இது 0ன்னு வந்துடும். சரிங்களா? அதுதான் எழுதியிருப்போம். சரிங்களா? இந்த இது 0ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இது முக்கியமான ரிசல்ட். அதே நேரத்தில் எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போது ஒய் டேஷ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒய் டேஷ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, ஸோ இதை இண்டிபெண்ட்னால இதை பார்ஷியல் டெரிவேட்டிவ் போடும்போது 0 ஆகும். இது பார்ஷியல் டெரிவேட்டிவ் போடும் 0 ஆகும். ஸோ இதுக்கு நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணுறோம், அதுவும் 0 ஆகும். இதுக்கு எகெயின் செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணுறோம், 0 ஆகும். இந்த 2 இதை தூக்கி இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல கொடுக்கும்போது இது 0 ஆயிரும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி 0, இது 0, இது 0. இந்த ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும். இந்த ஒரு டேர்ம் மட்டும் இருக்குமா? இப்போ இதை இந்த சைடு கொண்டு வரும்போது 0 ஆயிரும். அப்போது இதுதான் ஆன்சர். ஸோ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் 0. இதுதான் இந்த கண்டிஷன். சரிங்களா? அடுத்து இன்னொரு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, தேர்டு கண்டிஷன் வந்து எஃப் இஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் டேஷில் மட்டும் இருக்கும், இண்டிபெண்ட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா டோ எஃப் பை டோ ஒய் வந்து 0ன்னு எடுத்துக்குவோம். இதை எங்கே கொடுப்போம்? ஈக்குவேஷன் 1ல் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் 0, அதாவது இந்த இடத்துல. சரிங்களா? டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் 0 எங்கே இருக்கு? 1ல் இந்த இடத்துல இதனால் டோ எஃப் பை டோ ஒய் இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்போ இந்த இது 0 ஆயிரும். அப்போ திஸ் ஈக்குவல் 0ன்னு இருக்கும். சரிங்களா? 0ன்னு இருக்கா? அப்போ இது கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் 0னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கொஸ்டின் செட் பண்ணணும். அவங்க என்னமோ மாற்றி கொஸ்டின் செட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவாலுவேட்டட் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் என்னென்னு தெரியலையே, எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன்லி தானே வரும். எக்ஸு ஒய் வருமா? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு ஒய் வருமா? ஆமாம். ஸோ இது கரெக்டு தான். அதாவது நம்ம இதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். இது எவாலுவேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒயில் எக்ஸ்ட்ரீமல்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? எவாலுவேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஒயில் தான் கிடைக்கும். சரிங்களா? இது கரெக்டு தான். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சம் அப்படியே சால்வ் பண்ணுவோமா? இந்த சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நிறைய இந்த சம்மை சால்வ் பண்ணியிருப்போமா? இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரீமல்ஸ் கண்டுபிடிச்சி வருமா? அப்போ இது ஃபங்க்ஷன் பாருங்கள் எக்ஸ் ஒயில் தான் இருக்கும். அதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரீமல்ஸ் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ்ட்ரீமல்ஸ் எதில் இருக்குன்னு கேட்டிருக்கணும். எக்ஸ் ஒயில் இருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக இது விட்டுருங்க, இது கொஞ்சம் டவுட்லேயே இருக்கட்டும். நான் அந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் நடத்தும் போது நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங் மேக்ஸிமம், ஸ்ட்ராங் மினிமம். ஸோ அடுத்து வந்து இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதுவுமே இப்போ இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சாதாரண விஷயம் தான். நீங்கள் சொல்யூஷன் கொடுத்துருப்போம், அதுலேருந்தே வந்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் 36 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது நான் வந்து ஒய் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ரைட். இப்போ இதுக்கு ஒய் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு 4 எது சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா?
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இப்படி எழுதிக்கிறேன், எல்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு நான் கொண்டு வந்து எழுதிக்கிறேன், அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒய் ஆஃப் எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் இ பவர் எக்ஸு ப்ளஸ்ஸு 0 to 1 எக்ஸு டி ஒய் ஆஃப் டி டிடின்னு இருக்குது. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், சரிங்களா? இது ஒன்றுன்னு வச்சுக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போது ஒய் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா, அதாவது 0 வரணும், இந்த எல்ஹெச்எஸ் 0ன்னு வரணுமா? இப்போ 0ன்னு வரணும்னா இங்கே இ பவர் எக்ஸ் வருதா? அப்போ நான் இ பவர் எக்ஸ் வர மாதிரி நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். இப்போ இ பவர் எக்ஸ் இருக்குது, இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இப்போ இ பவர் எக்ஸ் வர மாதிரி தான் மேக்ஸிமம் ஆன்சர் இந்த மாதிரி வரும். இப்போ அதனால் சப்போஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் வந்து சொல்யூஷனாக இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது சொல்யூஷன், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ்னா ஒய் ஆஃப் டி என்ன வரும்? இ பவர் டி. அது அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒய் ஆஃப் எக்ஸ் இப்போ என்ன கூட இ பவர் எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் இ பவர் எக்ஸு ப்ளஸ்ஸு லிமிட் 0 to 1 எக்ஸு டி ஒய் ஆஃப் டிக்கு பதில் இ பவர் டி கொடுத்துடலாம், சரிங்களா? இப்போ இது டீயில் மட்டும் இதுக்கிட்ட இந்த கேன்சல் ஆயிடுச்சா? மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு 0 to ஆக்சுவலாக வந்து இது இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ எக்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டி, அதனால் லிமிட் இன்டகிரேஷன் வெளியே எடுத்துடலாம். 0 to 1 டி இ பவர் டி டிடி, அவ்வளோதான். ஜஸ்ட் இதை நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? பெர்னோலி இன்டகிரல் யூஸ் பண்ணலாமா? இன்டகிரல் 0 to 1 டி டின்னு போட்டு இதை நான் அப்படியே இன்டகிரேட் பண்ணி போட்டுருவேன், ரைட்டுங்களா? ரைட். அப்போது பெர்னோலி இன்டகிரல் ஃபார்முலா XUV மைனஸ் இதோட டிஃப்ரென்ஷியேஷன், இதோட இன்டகிரேஷன். அடுத்து நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 ஆயிரும். ஸோ ப்ராசஸ் ஓவர். அப்படி நான் ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ அப்பர் லிமிட் எக்ஸுக்கு நான் 1 கொடுக்குறேன். சாரி, இங்கே என்ன டி போடணுமா? டி தானே இருக்குது, டி. ஸோ டிக்கு பிறகு 1 கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா இது 1 இ பவர் டி, அதாவது ரெண்டு சேம் வேல்யூ ஆயிரும், 0 வரும். அப்பர் லிமிட்டு 0, லோயர் லிமிட் கொடுக்குறேன். லோயர் லிமிட் கொடுக்கும்போது இது 0 ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது மைனஸ் 1ன்னு வரும், கரெக்டுங்களா? அப்போது ப்ளஸ் ஆயிடுது. மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு இது ப்ளஸ் 1ன்னு மாறிடுது. அப்போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ்னு வந்துருச்சு. அப்போ 0ன்னு வந்துருச்சு, சரிங்களா? இப்போ 0ன்னு வந்ததுனால நான் கொடுத்தது கரெக்ட், சரிங்களா? ஸோ வந்ததுனால ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து சொல்யூஷன் கரெக்டாக இருக்குது. இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் 1 கொடுத்துருக்க இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு இது சொல்யூஷன் வந்துடும், சரிங்களா? நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆப்ஷன்லேருந்து வந்தால் ஈஸியாக வந்துடும், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே தான், சேம் கொஸ்டின். கன்சிடர் ஃப்ரோடோலாம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபஸ்ட் கைண்ட் கொடுத்துருக்காங்களா? இப்போ இதேமாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ரைட். இப்போது நான் அதே தான் சேம் கான்செப்ட் எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். எல்ஹெச்எஸ் 37. எல்ஹெச்எஸ் என்னது? இ பவர் எக்ஸு by 4 minus limit 0 to 1 by 4 e power இந்த x minus t e power x e power minus t ன்னு எழுதிக்கிறேன், ரைட்டுங்களா? y of t dt. இப்போ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ y of t க்கு ஆன்சர் கொடுத்துருவோம், y of x கொடுத்துருவோம். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே e power x வருது பார்த்தீங்களா? இங்கே e power x வருது. அப்போ நான் e power xக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா? அப்போது சப்போஸ் y of x வந்து e power xன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ அது போன சம் என்ன பண்ணுவோம், அதே தான் அப்படியே அப்ளை பண்ணுவோம். therefore e power x by 4 இதில் வந்து நம்ம e power x வெளியே எடுத்துடலாம். 0 to 1 by 4 e power minus t y of t, y of x e power xனால் இது e power tன்னு வந்துடும். அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? e power x by 4 e power x இது கேன்சல் ஆயிரும். அப்போ இன்டெக்ரல் dtன்னு மட்டும் இருக்கும், அவ்வளோதான். இப்போ e power x by 4 மைனஸ் e power x, ஸோ 1 by 4 வந்துடுமா? ஸோ இது ரெண்டு ஒரே டேம், ஸோ சைன் மாறுறதுனால 0ன்னு வந்துடும். அப்போது therefore y of x வந்து e power x is a solution of given integral equation, சரிங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னா இது ஒரு ரிசல்ட்டு. ஸோ எனி சொல்யூஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஹோல்டர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த செகண்ட் கைண்ட், சரிங்களா, இஸ் என்னதுன்னா அந்த நெசசரி 0 ஃபங்க்ஷனாக மாறும், சரிங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ இது ஒரு சூப்பரான கொஷின். 39th கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஐகன் வேல்யூஸ் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான டாபிக். சரிங்களா? இது கண்டிப்பாக பார்க்கணும். ஆக்சுவலாக ஐகன் வேல்யூஸ்னால் ஆக்சுவலாக இது என்ன ப்ராசஸ்னால் வெரி சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஆஃப் எக்ஸ், அதாவது ஐகன் வேல்யூ ஐன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐகன் வேல்யூ லாம்டான்னு எடுத்துக்கோங்க. ஐன்னு கொடுத்துரு ஐயை நீங்கள் லாம்டான்னு எடுத்துக்கோங்க. லெட்டு லாம்டா பி அண்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு லாம்டா தான் இந்த ஐகன் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அவங்க ஐன்னு எடுத்துருக்காங்க, நம்ம இதை எடுத்துக்கிறோம். ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்னா, ஸோ இது கொடுத்தாச்சு. ஒய் ஆஃப் எக்ஸு லாம்டா லிமிட் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் டி ஒய் ஆஃப் டி டிடின்னு கொடுத்தாச்சு. சரிங்களா? ரைட். ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இதை ஒய் ஆஃப் எக்ஸ் லாம்டா, ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்து இங்கே வெளியே எடுத்துடலாம். லிமிட் 0 to 1 டி ஒய் ஆஃப் டி டிடின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த இதை நான் கம்ப்ளீட்டாக நினச்சேன் இது ஒரு நம்பர் தானே கிடைக்க போகுது. சரிங்களா? ஏன்னா லிமிட் வந்து அதாவது ஒரு டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ டெஃபினைட் இன்டெக்ரலுக்கு ஒரு ரியல் நம்பர் கிடைக்க போகுது. சரிங்களா? அதனால் அதை நான் ஏன்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? அதை நான் வந்து ஏன்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னு எடுத்துக்கலாமா? ரைட். இது ஏன்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ரைட். ஓகே. எகெயின் இதை இங்கே அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ நான் இதை எடுத்து நான் அப்படி சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த இதை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஐ ஈக்குவல் டு 0 to 1 டி ஒய் ஆஃப் டி டிடி. ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. இதை அப்படியே மறுபடியும் ப்ளேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் கதை. இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். டீயில் மாற்றிட்டுன்னா சரியா? டி ஒய் ஆஃப் எக்ஸ். அப்போ ஒய் ஆஃப் டின்னா என்ன வரும்? லாம்டா டி ஸ்கொயர் ஏன்னு வரும். சரிங்களா? அப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு. சரிங்களா? ஏ கான்ஸ்டன்ட்டு, லாம்டாவும் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். அப்போது ஏ லாம்டா லிமிட் 0 to 1 டி கியூப் டிடின்னு இருக்குது. அப்போ ஏ லாம்டா டி பவர் 4/4ன்னு போட்டுடலாம். அப்பர் லிமிட் லோவர் லிமிட் போடும்போது ஏ லாம்டா பை 4ன்னு வந்துருமா? ரைட். ஸோ இப்போ இதுதான் என்னென்னா இந்த வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. ஐங்கிற வேல்யூ கிடச்சிருக்கா? சரிங்களா? ஐங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஐங்கிற வேல்யூ கிடச்சிருச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஆக்சுவலாக இதை தானே ஏன்னு எடுத்துருக்கோம். சார் இதை தானே ஏன்னு எடுத்துக்கிறோம். சாரி ஏன்னு தானே எடுத்துருக்குறோம். ரைட். இப்போ அப்படியே கேன்சல் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ 4a ஈக்குவல் டு ஏ லாம்டா. சரிங்களா? 4a இன் ஏ லாம்டா. ஸோ ஏ காமன் எடுத்துடலாமா? ஏ காமன் எடுத்தோன்னா வந்துடும் 4 மைனஸ் லாம்டா ஈக்குவல் 0ன்னு வந்துடும். 4 மைனஸ் ஏ ஈக்குவல் 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ ரெண்டு ஃபேக்டர் வந்து மல்டிப்ளிகேஷன் 0னா A0 ஆர் லாம்டா ஈக்குவல் 4 ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போது சப்போஸ் இஃப் A0 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ A0 ஆச்சுன்னா நடக்கும்னா A0 ஆச்சுன்னா நடக்கும். A0 ஆச்சுன்னா ஒய் ஆஃப் எக்ஸ் 0 ஆயிரும். ஒய் ஆஃப் எக்ஸுக்கு இதுக்கு 0 சொல்யூஷன் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ 0 சொல்யூஷன் மட்டும் கிடச்சிச்சுன்னா, ஸோ ஓகேங்களா, ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு 0 சொல்யூஷன் மட்டும் கிடச்சிச்சுன்னா there is no ஐகன் வேல்யூஸ். ஓகேங்களா? இந்த கேஸில் there is no ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூஸே கிடைக்காது. ஐகன் வேல்யூஸ் கிடைக்காதனால ஐகன் ஃபங்க்ஷன் கிடைக்காது. சரிங்களா? there is no ஐகன் ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட். அப்போ அடுத்தது இப்போ A0 ஆனால் இது நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இஃப் ஏ நாட் ஈக்குவல் 0, ஏ வந்து நாட் ஈக்குவல் 0 நடக்கும். இப்போ இது நான் 0 ஆச்சுன்னா இந்த வேல்யூ 0 ஆகும். சரிங்களா? அப்போ லாம்டா வந்து கம்பல்சரி 4 ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ என்ன கிடைக்கும்னா வி கெட் ஏ, அப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? ஒய் ஆஃப் எக்ஸ் இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். லாம்டா 4 கொடுத்துடலாமா? லாம்டா 4 கொடுத்தா ஒய் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? லாம்டா 4 கொடுத்தா 4x² ஏன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் என்னது? கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸ், ஐகன் வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் டு த இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ லாம்டா ஈக்குவல் 4 தான் ஐகன் வேல்யூஸ். சரிங்களா? ஐகன் வேல்யூஸ் வந்து இது. ஐகன் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா
eigenfunction is y of x is equal to இந்த இருக்குமா இந்த கான்ஸ்டன்ட்லாம் விட்டுருங்க, இவ்வளோதான். இந்த எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட்லாம் விட்டுருங்க, எக்ஸ் ஸ்கொயர் தான் ஐகன் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸஸாக கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ என்னென்னா இதே தான், எந்த கொஸ்டின் கேட்டாலும் இது தான் சேம் ப்ராசஸ். சரிங்களா? இதை மட்டும் கரெக்டாக டீல் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த A0 ஆச்சுன்னா இதுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். அது அப்போ ட்ரிவியல் கிடைக்கும்போது 0 சொல்யூஷன் இருக்கும்போது நமக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் கிடைக்காது. சரிங்களா? அப்போ A வந்து நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது தான் என்ன கிடைக்கும்னா லாம்டா வந்து 4 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒன் செகண்ட், எங்கேயோ கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஆக்சுவலாக எப்படி பண்ணணும்னா, ஸோ வெரி சிம்பிள். அதாவது இது இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது கொடுத்துருவாங்க, இது சொல்யூஷன் அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படியே பண்ணுறது தான். சரிங்களா? இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, இது சொல்யூஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா. அப்போ y of xக்கு இந்த இடத்துல 1/2 ரீப்ளேஸ் பண்ணி அப்படியே நம்ம என்ன செய்யலாம், ஜஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ஐகன் வேல்யூஸ் வச்சு நான் ப்ராப்ளம் வந்து காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், y of x இது கொடுத்தாச்சு, இதுக்கு ஐகன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ என்ன பண்ணியிருப்போம்னா இந்த e பவர் x வெளியே எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எடுத்துட்டோமா, இதை நம்ம ஏன்னு எடுத்துருப்போம். ஏன்னு எடுத்துக்கிட்டு இதை மறுபடியும் அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறோம். சரிங்களா? 2 ஃபேக்டர் கிடைக்கும், ஒன்று இது 0 இல்லை இது 0. அப்போது இந்த இது 0ன்னு எடுத்துக்கோம். இதான் என்னது ஐகன் வேல்யூஸ். ரொம்ப வெரி சிம்பிள். சரிங்களா? அதை விட சிம்பிளான கொஸ்டின் இங்கே இருக்குது பாருங்கள், கொடுத்துட்டாங்களா. ஸோ y of t இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னு எடுத்துக்கிட்டதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சு. ஏ ஆட்டோமேட்டிக்காக 0 வந்ததுனால இதுக்கு வந்து ஐகன் வேல்யூஸு கிடைக்காது, கேரக்டரிஸ்டிக் வேல்யூவும் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது. சரிங்களா? ஏ 0 ஆச்சுன்னா ஏ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்க, ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இது முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் வந்து 4. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எங்கன்னா எங்கே வரும்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸில் நடத்திருப்போம். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து அதில் நம்ம நிறைய இது பண்ணியிருப்போம். சரிங்களா? கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லக்கூடாது, நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லணும். நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு அர்த்தம்னா அது என்ன பண்ணணும்னா மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை டினோட் பண்ணுற ஒரு இது. சரிங்களா? சரிங்களா? அது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். அடுத்த கொஸ்டின் என்னென்னா இந்த நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னவாக இருக்கும்னா, அதாவது ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை இதெல்லாம் நம்ம வீடியோஸில் நிறைய இது போட்டாச்சு. சரிங்க? ஹோலோனாமிக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த கன்ஸ்ட்ரெயினை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத முடியும். நான் ஹோலோனாமிக்கை ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுத முடியாது. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் ஆல்ரெடி நோட்ஸில் கொடுத்தாச்சு, இதெல்லாம் நான் நோட்ஸில் கொடுத்துட்டேன். நோட்ஸை காணும், அதனால தான் காமிக்கல. சரிங்களா? அடுத்து இது நான் இன்னும் கொடுக்கல, இதுதான் 5th சாப்டர்னு நினைக்கிறேன். லெக்ராஞ்சியன் ப்ராக்கெட், பாய்சன் ப்ராக்கெட்னு இருக்கும். இது வந்து கனோனிக்கல் இன்வேரியண்ட்டாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 43. என்ன கொடுத்துருக்காங்கன்னா a dice is thrown, 2 dice are thrown, find the probability that total numbers on the die வந்து ஃபேஸ் 9 வரணும். அப்போது 2 dice த்ரோ பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை பாயிண்ட்ஸ், 36 பாயிண்ட்ஸ் இருக்குமா. அப்போ டாப்பில் சம் பண்ணால் 9 வரணும். சம் வந்து 9 அங்கே வரும். ஃபஸ்ட் ரோவில் என்ன வரும், ஃபஸ்ட் ரோவில்
1,6 தான் மேக்ஸிமம் 7 வரும், அடுத்ததில் 8 வரும், அடுத்ததில் 9 வரும். அப்போது ஆக்சுவலாக என்ன வரும்னா எங்கே வரும், 3,6 தேர்ட் ரோவில் வருமா, அடுத்த ரோவில் 4,5. அதாவது இந்த ஒவ்வொரு ரோலையும் ஒன்று வரும். 3,4 4,5, அடுத்ததில் 5,4 வரும், அடுத்ததில் 6,3 வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை வந்திருக்கு, 4 தானே. அப்போது 4/36. ஸோ இதுதான் ஆன்சர், 1/9. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட். புரியுதுங்களா? அந்த டைஸை த்ரோ பண்ணும்போது இங்கே ஒரு 6 6 6 எழுதியிருப்போமா. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, எழுதி காமிச்சிடுவோம். இப்போ டூ டைஸை த்ரோ பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6. அதுமாதிரி 2 1 2 2 நேராக எழுதுங்க. அதான் அதில் ஒரு விஷயம் இருக்குது. 2 3 2 4 2 5 2 6 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. Next 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. ரைட்டுங்களா? இப்போ மொத்தம் 36 பாயிண்ட்ஸ் இருக்கும். சாம்பிள்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து மொத்தம் 36. ஆக்சுவலாக இது வந்து சம் வந்து 2 வரும். இந்த ஒரு எலமெண்ட் சம் வந்து 2 வர எலமெண்ட். இது வந்து சம் வந்து 3 வருது. இது சம் 4, சம் 5, சம் 6. கார்னர் எலமெண்ட்ஸ் வந்து சம் வந்து 7 வரும், அடுத்து 8 வரும், அடுத்து 9 வரும், அடுத்து 10 வரும், அடுத்து 11 வரும், அடுத்து 12 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சம் கண்டுபிடிக்கும்போது இந்த டயகனலைசேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். சரிங்களா? அது சரிங்களா? ரைட். 43. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரம் எ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ் ஒரு கார்டு எடுக்கிறோம். அது வந்து குயினாக இருக்குது கேட்டிருக்காங்களா. ஒரு கார்டு வந்து குயினாக இருக்குது கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோஸ் நிறையா போட்டோம். சரிங்களா? இதெல்லாம் ப்ராபபிலிட்டியில் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு, அதை பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக என்ன என்ஆஃப்எஸ் வந்து 52, ஒரு கார்டு எடுக்கிறோம், அது குயினாக இருக்குது. அது ரொம்ப சிம்பிள் தானே. குயின் மொத்தம் 4 இருக்குமா, 4/52. சரியா? 1/13 ஆன்சர். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இப்போது இவங்க கொஸ்டின் இப்படி கேட்கக்கூடாது, இப்படி கேட்கணும். எப்படி கேட்கணும்னா 52 கார்டு இருக்கா. ஸோ 2 கார்டு எடுக்கிறோம். ஸோ 2 கார்ட்ஸ் எடுக்கும்போது அதில் ஒரு கிங்கு ஒரு குயின் இருக்குது கேட்கணும். சரிங்களா? ஒரு கிங்கு ஒரு கிங்கு வச்சுக்கலாம். கிங்கு வேறு என்ன வச்சுக்கலாம், கிங்கு ஆர் குயின் வச்சுக்கோமே. ஸோ இப்படி கேட்கணும். இப்படி கேட்கும்போது என்ன பண்ணணும்னா என்சிஆர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்ஆஃப்ஏபி என்ன யூஸ் பண்ணுவோம், என்சிஆர் யூஸ் பண்ணணும். அப்போது மொத்தம் எத்தனை கார்ட்ஸு, மொத்தம் 52 கார்ட்ஸில் வந்து நம்ம 2 கார்ட்ஸ் எடுக்கிறோம். டோட்டல் சான்சஸ் வந்து இவ்வளவு. இப்போது கிங்கில் 4 இருக்குமா, ஒரு கிங் எடுக்கிறோமா, ஒரு கிங் ஒரு குயின் எடுக்கிறோம். அப்போது 4C1. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது இந்த மாதிரி கொஷின்ஸ். அதே மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இதெல்லாம் ஸ்டாண்டர்டு கொஷின். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் கொஷின் முக்கியமானது. சரிங்களா? இதே தான். சப்போஸ் நான் 2 குயின் எடுக்கிறேன், 2 கார்ட்ஸ், 2 கார்டை வந்து 1/1 எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ 1/1 எடுக்கிறேன். இப்போ 1/1 எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கார்டு வந்து குயின், செகண்ட் கார்டும் குயினாக இருக்கணும். அப்போ அதுக்கு சான்ஸ் கேட்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கார்டு குயின். சரிங்களா? அதாவது குயினாக இருந்தால் நினச்சி செஞ்சுருவேன், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டேன், தனியாக எடுத்து வச்சுருவேன். சரிங்களா? எந்த ஒரு கார்டு எடுத்தாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ 2 கார்டு எடுக்கிறோம். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் எனக்கு
குயின் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது ஒரு கார்டு எடுத்துருப்போமா, அப்போது 52 கார்ட்ஸில் ஒரு கார்ட்ஸ் எடுத்திருப்போம். அப்போது 4 குயினில் ஒன்று வந்திருக்கும். அப்போ அந்த ஒரு குயின் கார்டை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம், வெளியே வச்சுருப்போம். அப்போது குயினில் ஒன்று கம்மியாக இருக்கும், 3C1, டோட்டலே ஒன்று கம்மியாக இருக்கும். அப்போது T1C1. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் வாட்? லிமிட்டிங் கேஸ் ஆஃப், ஆக்சுவலாக என்னென்னா எப்படி ப்ராசஸ் வரும்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இஸ் ஏ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எழுதும்போது இப்படி எழுதியிருப்போம், P of x equal to x, NCx, P power x, Q power n minus x, x takes the value 0, 1, 2, n பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக பெர்னோலி ட்ரையல்ஸை வச்சு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வருவோம். சரிங்களா? ஸோ n இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸை திரும்ப பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? அதே இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதியிருப்போம்னா, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதியிருப்போம், P of x equal to x, e power minus lambda power x by x factorial இருக்கும். x takes the value 0, 1, 2, infinity கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன எழுதியிருப்போம்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலானது f of x equal to 1 by root 2 pi சிக்மாவா, 1 by root 2 pi வரும், சிக்மா சேர்ந்து வருமா, e power minus 1 by 2 x minus mu by sigma the whole square. இது வந்து x varies from minus infinity plus infinity. கரெக்டுங்களா? இது 3 டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியம். ஸோ இதோட லிமிட்டிங் கேஸ் வந்து இதோட லிமிட்டிங் கேஸ் இந்த பாருங்க, x takes the value 0 to 1 n வரைக்கும் இருக்கா, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ இதோட லிமிட்டிங் கேஸ் வந்து இது வந்துடும். சரிங்களா? அடுத்து இதை வந்து எல்லா பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இந்த இது. சரிங்களா? இப்போ இதோட லிமிட்டிங் கேஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடச்சிடும். சரிங்களா? வித் சம் கண்டிஷன்லாம் இருக்கும். சரிங்களா? வித் சம் கண்டிஷன்லாம் இருக்கும். அதுவுமே வீடியோஸில் போட்டாச்சு, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே வீடியோஸில் போட்டாச்சு. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இதெல்லாம் போட்டிருக்கோம் திரும்ப. இதை போட்டிருக்கோம் பாருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின்னா, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இதுவுமே அங்கே கொடுத்தாச்சு. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனும் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. எல்லாமே டிஃபைன் பண்ணி ப்ராப்ளம் போட்டாச்சு. இதாக இருக்குது பாருங்கள், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்றுமே கிடையாது, ஒரு இன்டர்வலில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் செட் டு பி set to have a continuous uniform distribution and interval a, b ன்னு இன்டர்வல் கொடுத்துருவாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், a, b இன்டர்வல் கொடுத்துருவாங்களா. இப்போ என்ன பண்ணுறோம்னா 1 by b minus a, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் லென்த் ஆஃப் இன்டர்வல், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் லென்த் ஆஃப் இன்டர்வல். ஆக்சுவலாக இந்த யூனிஃபார்ம்னா, ஸோ இந்த இன்டர்வலில் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் என்னது ஃபங்க்ஷன் வேல்யூ சேம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ வெரி சிம்பிள். இப்போ இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? a, bன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1 by b லென்த் ஆஃப் இன்டர்வல்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருவோம்? ஆக்சுவலாக இருக்கிறதுலே ஈஸியான இதுதான், கண்டினியூஸ் ரேண்டம் கண்டினியூஸ் பிடிஎஃப்பில் இருக்கிறதுலே ஈஸியான இது மட்டும் தான். சரிங்களா? மற்றதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கும். 46 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 1 கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் 0 to 10 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன எழுதணும்? இன்டர்வல் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 10, 0 அதர்வைஸ். இப்போ 1 by 10 minus 0 வரும், 10 வரும். இப்போ இதுதான் பிடிஎஃப். சரிங்களா? இதுதான்
பிடிஎஃப். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 கேட்டிருக்காங்களா. இப்போ எக்ஸ் லெஸ் தென் 2 என்ன வரும் 0 to 2 1/10 f of x dx dx போடுவோமா 1/10 கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் வரும், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். 1/10 2 minus 0, இப்போ 2/5 வரும். 2/10 1/5 ஆன்சர். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 47. 47லாம் நம்ம அதாவது மார்க்அப் ப்ராசஸ்னு ஒரு கான்செப்ட் வரும். மார்க்அப் ப்ராசஸ்னு ஒரு கான்செப்ட் வரும், அதில் உள்ள கொஷின்ஸ். சரிங்களா. ஸோ இதெல்லாம் அப்படியே டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்டாங்க. இதில் அப்படியே எல்லாமே டேரெக்ட் கொஷின்ஸ் தான். ஆக்சுவலாக என்னென்னா இந்த புக்கில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ 3 பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த புக்கில் இருக்கு பாருங்கள். இந்த மார்கோ செயின்னா என்னென்னு கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக இதில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. மார்கோ ப்ராசஸ்னால் என்னது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்கோ ப்ராசஸ், மார்கோ செயின், ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இந்த கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள், அப்படியே அச்சு வரல. அதாவது இஃப் த ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டெப் அப்படி இருந்தால் அந்த மார்கோ செயின் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ். இந்த இருக்கு பாருங்கள், இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் மார்கோ செயின் சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஹோமோஜீனியஸ். அதே மாதிரி இதுவுமே அப்படியே டைரெக்டாக கேட்ட கொஸ்டின். நான் நல் பெர்சிஸ்டன்ட் அண்டு பீரியாடிக் ஸ்டேட் இஸ் கால்டு டேஷ். அதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இது ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ப்ராப்ளம் கூட கேட்க மாட்டாங்க. இந்த வருஷம் இப்போ என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி இந்த என் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டினா என்னது, டிபிஎம் மேட்ரிக்ஸ்னால் என்னது, அப்புறம் இந்த இது கேட்பாங்க. இந்த சாப்மேன் கோல்மாங்கர் ஒரு தியரம்னா இந்த தியரம் கேட்பாங்க. இது முக்கியமான தியரம், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் வந்து போட முடியாது, ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேட் மட்டும் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் மட்டும் படித்தாலே போதும். இதில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம படித்தாலே போதும். ஒன் 161 அந்த இருக்கு, இந்த ஸ்டேட் இருக்கும். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்கோ செயின் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்கோ செயின் இருக்கும். இரடியூசிபிள் செயின்னா என்னதுன்னு படிக்கணும். அப்புறம் ரெடியூசிபிள் செயின்னா என்னென்னு பார்க்கணும். அப்புறம் பீரியாடிக் ஸ்டேட்டு, அப்பீரியாடிக் ஸ்டேட்டு. சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். டெஃபினிஷன் மட்டும் பார்த்தா போதும், நம்ம ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ண வேண்டாம். சரிங்களா. அப்புறம் இந்த இருக்கு பாருங்கள், ரெக்கரண்ட் பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட், டிரான்சிஷன் ஸ்டேட்டு, அப்புறம் ஏ நான் நல் பெர்சிஸ்டன்ட், நல் பெர்சிஸ்டன்ட். சரிங்களா. இந்த அடுத்து எர்கோடிக் ஸ்டேட், அதுதான் நம்ம பார்த்தது. என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ நான் நல் பெர்சிஸ்டன்ட் அண்டு பீரியாடிக் ஸ்டேட் இஸ் கால்டு எர்கோடிக். சரிங்களா. அந்த இருக்கு பாருங்கள். இங்கே அந்த இருக்கு பாருங்கள், ஏ நான் நல் பெர்சிஸ்டன்ட் அப்பீரியாடிக் ஸ்டேட் இஸ் கால்டு எர்கோடிக். ஆக்சுவலாக அந்த ஏ வந்து அவங்க சேர்த்து போடணும், அவங்க தனியாக போட்டுருவாங்க. அப்பீரியாடிக் சேர்த்து போடணும். சரிங்களா. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அவங்க டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி மார்கோ செயினில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டெஃபினிஷன் படித்தாலே அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக என்னது எம்எல்இ ஒரு முக்கியமானது, மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர்னு ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸ்டாட்டிக்ஸில் ஒரு கொஸ்டின் வரும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா இதுவுமே கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி படிக்கும்போது எழுதுனது. எம்எஸ்சியில் நாங்கள் 3 பேப்பர் படித்தோம் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ எம்எல்இ ஆஃப் பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எம்எல்இ கேட்பாங்க, இப்படி பண்ணணும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கேட்பாங்க, நம்ம இப்படி பண்ண கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எழுத வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி பாய்சானுக்கும் நான் பண்ணிட்டேன், பாய்சானுக்கு தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நிறையா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நாங்கள் பண்ணுவோம். சரிங்களா.
இப்போ நான் அது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி அவங்க வந்து எம்எல்இ கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்எல்இ மேக்ஸிமம் மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மேக்ஸிமம் எம்எல்இன்னு அர்த்தம்னா மேக்ஸிமம் லைக்லிஹுட் estimation of unknown parameter பற்றி படிக்கிறது தான். சரிங்களா, ரைட். ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு என்ன ஃபார்முலா என்ன தெரியும், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வந்து f of x equal to e power minus lambda power x by x factorial தெரியுமா, x varies from 0 to 1 to infinity ஃபார்முலா தெரியும். சரிங்களா, ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய எடுப்பாங்க. ஆக்சுவலாக டிபெண்ட்ஸ் ஆன் லாம்டான்னு வந்துருச்சா, ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, அதாவது சாம்பிளிங் எடுப்பாங்க. ஸோ தெர் ஆர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. சரி, ரேண்டம் சாம்பிள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எல் ஆஃப் இந்த இடத்துல எல் ஆஃப் லாம்டா. சரி, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. அது என்னென்னா எஃப் ஆஃப் x1, இந்த எக்ஸுக்கு x1, எஃப் ஆஃப் x2. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்காதுன்னு இப்படி எழுதிக்குவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா, என் சாம்பிள்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. ரைட், இப்போ எஃப் ஆஃப் x1னா இ பவர் லாம்டா பவர் x1 ஃபேக்டோரியல், அடுத்து இ பவர் லாம்டா பவர் x2 ஃபேக்டோரியல், அப்படி லைட்டே வரும். இ பவர் லாம்டா பவர் xn ஃபேக்டோரியல். சரிங்களா, எழுதியாச்சு. ஸோ இப்போ இ பவர் லாம்டா வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்க எத்தனை டைம்ஸ் இருக்குது, n டைம்ஸ் இருக்குது. அப்படி தானே, இப்போ இ பவர் மைனஸ் எழுதணுமோ, இப்போ n டைம்ஸ், அப்போ இ பவர் மைனஸ் n லாம்டான்னு வந்து எழுதலாமா. ரைட்டு, அடுத்து இதெல்லாம் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் மாற போகிறது கிடையாது. இதை நான் அப்படியே டோட்டலாக கேன்னு எடுத்துக்க போகிறேன். கேங்கிறது இது கான்ஸ்டன்ட், கேங்கிறது இந்த இது, கேங்கிறது என்னென்னா இந்த இது, கேங்கிறது x1 ஃபேக்டோரியல், x2 ஃபேக்டோரியல், xn ஃபேக்டர், அது மாற போகிறது கிடையாது. ரைட்டுங்களா, மாற போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா நான் சமேஷன் ஃபார்மெட் எழுதுகிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இ பவர் மைனஸ் லாம்டா பவர் எக்ஸ் பை இது எப்படி எழுதலாம்னா லாம்டா பவர் பேஸ் எல்லாம் சம் பண்ணலாமா, சமேஷன் i1 to n xiன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா, எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் டேக்கிங் லாக் ஆன் போஸ் லாக்ரதம் அப்ளை பண்ணுறோம். அப்போ லாக் ஆஃப் எல் லாம்டா, இங்கே லாக் அப்ளை பண்ணுவோம். இங்கே லாக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல லாக் அப்ளை பண்ணுவோம். அப்போது லாக் இ பவர் மைனஸ் என் லாம்டா. ஸோ இது இங்கே இருக்குன்னா மைனஸில் இது லாக் கே. சரிங்களா, அடுத்து இங்கே இதனால் ப்ளஸ்ஸு லாக் அப்ளை பண்ணும்போது லாக் லாம்டா சமேஷன் i1 to n xi எழுதிக்கலாமா, எழுதியாச்சு. ஸோ இது வந்து நம்ம லாக் முன்னாடி கொண்டு வந்துடலாமா, அப்போது மைனஸ் என் லாம்டான்னு வந்துடும். லாக் இ வேல்யூ 1. சரிங்களா, மைனஸ் லாக் கே, அதே தான் இங்கே சேம் ப்ராசஸ். சமேஷன் i1 to n xi லாக் லாம்டான்னு இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா தான் இந்த இடத்துல வேரி ஆகும். சரிங்களா, இதில் மற்றதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ண நடக்கும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ என்ன கிடைக்கும்னா d by d லாம்டா ஆஃப் லாக் ஆஃப் எல் லாம்டா. இங்கே அப்படியே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா. அப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ்ன்னு வந்துருமா, இது 0 ஆயிரும். இப்போ இது லாம்டா இல்லை, i1 to n xi, இது லாக் லாம்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணான்னு வந்து 1 by லாம்டான்னு வந்துருமா. வந்துடும். அவ்வளோதான். இது அப்படியே என்னது ஃபார் மேக்ஸிமம் மினிமம் பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம். இது அப்படியே டேரெக்டாக ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாமா, மேக்ஸிமம் மினிமம் பண்ணுறது தான், சேம் தான். ஈக்குவல் 0ன்னு எடுத்துகிட்டு நம்ம லாம்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு என்ன வரும் பாருங்கள்.
என்ன டேர்ம்ஸ் இருக்குது, மைனஸ் என்னு ப்ளஸ்ஸு 1 லாம்டா சமேஷன் i1 to n xi is equal to 0ன்னு இருக்கா. இப்போ இங்கே ப்ளஸ் ஆயிருமா, i1 to n xi n, இந்த லாம்டா அப்படியே வச்சுக்குவோம். சரிங்களா, லாம்டாவை அப்படியே வச்சுக்குவோம். லாம்டா தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, லாம்டாவை இங்கே வச்சாச்சு. என்ன இங்கே கூட வச்சுக்குவோம். ஓகே, நம்ம லாம்டா தான் அங்கே வேணும். சரி, லாம்டா தானே கண்டுபிடிக்கணும். இப்போ சமேஷன் i1 to n xi by nன்னு இருக்குது. சரிங்களா, இது என்னது ஆவரேஜ் மாதிரி இருக்காமல் பாருங்கள். இது என்னது எல்லாத்தையும் என்ன அப்சர்வேஷனை சம் பண்ணி பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் பார்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் பார்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸ் பார் எழுதிக்கலாம். இதை வந்து லாம்டா கேப்னு எழுதிருப்பாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். எக்ஸ் பார் தான் இது என்னது, இதுக்கு மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர். சரிங்களா, ஸோ இந்த எக்ஸ் பார் இதுதான். இந்த இதை அப்படியே கேபிட்டல் எக்ஸாக எடுத்துப்போம். எக்ஸ் பார், எக்ஸ் பார் இஸ் த, இதோட எம்எல்ஏ வந்து எக்ஸ் பார், எம்எல்ஏ ஆஃப் லாம்டா வந்து எக்ஸ் பார். சரிங்களா, இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா பாராமீட்டர் லாம்டா எக்ஸ் பார். ஆக்சுவலாக என்ன வரும்னா லாம்டா எடுத்துருக்காங்களா, ஆக்சுவலாக நமக்கு வந்து ஆன்சர் வந்து எக்ஸ் பார் வந்துருச்சா. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என் பை லாம்டா எங்கே இருந்துச்சு, இது தப்பால் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வேரியன்ஸா, ஓகே சரி சரி, ஒன் செகண்ட். ஆக்சுவலாக அது ஒரு கான்செப்ட், வேரியன்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க கான்செப்ட். எங்கே எழுதியிருக்கேன், சரி ஓகே, நான் இதை கூட நான் அப்புறமா பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ வேரியன்ஸ் ஆஃப் மேக்ஸிமம், அதாவது நம்ம வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் வந்து நமக்கு வந்து எக்ஸ் பார், அது கரெக்டு தான். சரிங்களா, அவங்க வந்து வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொன்று வச்சு பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.